நிலவு நம் பூமிக்கு துணைக்கோள் அல்ல, அது ஒரு உயிர்கோள். எப்படி எப்படி என்பதை அறிய வேண்டுமா? பார்க்கலாம். பல்வேறு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டது நமது விண்வெளி மண்டலம். அதில் பல்வேறு நட்சத்திரங்கள், பல்வேறு கோள்கள், பல்வேறு வாயுக்கள் என மனிதன் இன்று வரை எட்ட முடியாத உயரத்தில் உள்ளன. நமது சூரிய குடும்பத்தை போல் பல்வேறு சூரிய குடும்பமும் இந்த விண்வெளி மண்டலத்தில் அடங்கியுள்ளது. இதை பற்றி மனிதன் ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அது பல்வேறு ஆச்சரியங்களை கொண்ட தொகுப்பாக உள்ளது. நாள்தோறும் நம் விண்வெளி மையம் விரிந்து கொண்டே உள்ளது. நம் சூரிய குடும்பத்திலும் பல்வேறு ஆய்வுகளை மனிதன் மேற்கொண்டு வருகிறான். சூரிய குடும்பத்தில் மொத்தம் 9 கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனை சுற்றி கொண்டும் உள்ளன. இதில் சில ஆய்வாளர்கள் மொத்தம் 8 கோள்கள் மட்டும் உள்ளது என்று கூறுகின்றனர். அது இன்றும் விவாத பொருளாகவே உள்ளது. பூமியை தவிர மற்ற கோள்களில் இப்போது வரை உயிரினங்கள் வாழ முடியும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த கேள்விகளுக்கு மொத்தமாக எவ்வளவு நிலவு உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 288 நிலவுகள் உள்ளது. இதில் பூமிக்கு ஒரு நிலவும் அதிகபட்சமாக சனிக்கோளுக்கு 146 நிலவுகளும் உள்ளது. பல்வேறு நாடுகள் நம் நிலவை ஆராய்ந்து வருகின்றன. நிலவில் நீர் உள்ளதா என்பதை அறிய பல்வேறு செயற்கைக்கோள்களை அனுப்புகின்றன. அந்த வகையில் இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் செயற்கைக்கோள் வேறு எந்த நாடும் போகாத நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கி அங்கு தண்ணீர் படிமங்களை கண்டுபிடித்துள்ளது. அடுத்ததாக நிலவில் மனிதன் தரையிறங்க ஆராய்ச்சியை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகின்றனர். சரி, இப்போது நமது பூமியின் துணைக்கோளான நிலவு இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? நிலவு இல்லையெனில் பூமி அதிவேகமாக சுழலும். ஒரு நாள் 24 மணி நேரம் இல்லாமல் சுமார் 6 முதல் 12 மணி நேரம் மட்டுமே இருக்கும். பூமியில் கடல் அலைகளின் உயர்வு தாழ்வு பெரும்பாலும் நிலவின் ஈர்ப்பு சக்தியால் தான் நிகழ்கிறது. இதன் மூலம் அதிக சூறாவளி, கடல் கொந்தளிப்பு போன்றவை நிகழக்கூடும். இதனால் கடல்சார் உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சி பாதிக்கப்படும். இதனால் பருவநிலைகள் கடுமையாகும். மேலும் நிலவானது பூமியின் சாய்வை நிலைத்திருக்க செய்கிறது. இதன் மூலம் சாய்வு அடிக்கடி மாறும். இதனால் சில ஆண்டுகளில் கடுமையான குளிர்காலம், சில ஆண்டுகளில் கடுமையான கோடைகாலம் மாறி மாறி ஏற்படும். உயிரின வளர்ச்சியில் மாற்றம், கடலோர உயிர்கள், பவளப்பாறைகள் போன்றவை மிகுந்த பாதிப்பை சந்திக்கும். நில ஒளி இல்லையெனில் இரவு நேர வாழ்வுயிர்களின் வாழ்க்கை முறையும் மாறும். நிலவு இல்லாமல் இரவு மிகவும் இருண்டு இருக்கும். பூமியின் காலநிலை மிக அதிகமாக அலைபாயும். பொதுவாக நிலவு இல்லையெனில் பூமி மிக வேறுபட்ட உலகமாக இருக்கும். குறுகிய நாட்கள், கடுமையான பருவநிலைகள், கடல்சார் உயிர்களுக்கு ஆபத்து மற்றும் இருள்மிக்க இரவுகள். நம் வாழ்க்கை இன்றைய போல் அமைதியாக இருக்காது. உயிரினங்கள் வாழ தகுதியற்ற கோளாக நமது பூமி இருந்திருக்கும். நிலவு நமக்கு இயற்கையாய் அளித்த கொடை. புதிய தலைமுறைக்காக காமேஷ் குமார்.